சிம்சோனே, உனக்குள்ளே ஒரு சத்துரு இருக்கானே, மாம்ச இச்சை. சிம்சோனே, உன்னை அழித்து போடுகிற அந்த சத்துருவை யார் துரத்துவது? இஸ்ரவேலுக்கு எதிராக எழுப்புகிற சிம்சோனே, உனக்கு எதிராக எழுப்புகிற அமலேக்கியரையும் பெலிஸ்தியரையும் கர்த்தர் துரத்துவார். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஒரு சத்துரு இருக்கிறானே, இச்சை, மோகம், அவன் அசுத்த எண்ணங்கள், சிந்தைகள், இவைகளை எல்லாம் நீதான் துரத்த வேண்டும், நீதான் அழிக்க வேண்டும், நீதான் அழிக்க வேண்டும். ரொம்ப பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்ற, அவைகளை அழித்து போடுங்கள். இதை துரத்துறதல்ல, அழிச்சது. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவின் சிலுவையில் நான் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறேன். ரோம புத்தகம் 8:13 ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். உனக்கு எதிராக வெளியிருந்து வரானே பெலிஸ்தியர், அமலேக்கியன், அவனை போற நான் துரத்துறேன். ஒரே ஒரு வண்டு போதும், ஒரே ஒரு தூதனை கொண்டு நான் எல்லாத்தையும் துரத்திடுவேன். ஆனா சிம்சோனே, நீ உனக்குள்ளே இருக்கிறதான சத்துருவை நீதான் அழித்து போடணும். கர்த்தர் சொல்றார். நாங்களே ஒருவரை கூட ரட்சியை பார்த்துக் கொள்கிறோம். எங்களை நாங்களே தற்போது சோதனை செய்கிற நாட்கள் ஆண்டவரே, கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். புதிதும் கூர்மையுமான பற்புள்ள எந்திரங்களாக எங்களை மாற்றும். ஆமென். ஹalleluya. உருவாக்குகிற உயவராய் ஒரு களிமண் மாதிரி ஒரு கையில தந்துடுறப்பா. உங்க சித்தம் போல எங்களை வணங்குறோம்ப்பா. இந்த சாயங்கால ஆராதனை கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலுடைய கிருபை இருப்பதாக ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் ஆசீர்வதியும். பாடல்கள், தேவ செய்திகள் எல்லாவற்றையும் பலப்படும். வர வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு வாரும். இந்த ஆராதனைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபி கொடுப்பதாக இருக்கும். ஸ்டாலின் ஒரு பாட்டை பாடுவார். அதுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Hallelujah.
கண்டது ஆண்டவரே. உமது கரங்கள் என் வாழ்வை தொட்டது. ஒன்றுக்கு உதவாத என்னை தேடி வந்தீரனே. நம்மளை பத்தி பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. கர்த்தர் கிருபையாக நம்மை நடத்தினாரே. ஹல்லேலூயா. ஆமென். சோதனை எவரையும் மேலிருந்து கீழே விட வாய்ப்பு, கீழே மேல போக முடியும். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வருது. உன்னோட நினைச்சு கர்த்தரை துதிக்க வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க அப்படி சொன்னாங்க இல்லையோ, நாம கட்டாயம் கர்த்தரை துதிக்க முடியாது. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபையால் வாழ்வதால் கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். தம் தயவினால் நிலைநிற்பதால் உன் தயவை எண்ணி பாடுறேன். இந்த நாட்கள்ல புது வருஷத்துல கால் எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் சொல்லும் போது நாம் இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. உங்க கிருபை உங்க தயவு தான் ஆண்டவரே. அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்குள்ள சூழ்நிலை என்னவென்பது நமக்கு தெரியும். கர்த்தர் ஒருவரே நம்ம நடத்தி கொண்டு வந்தார் என்பது நமக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். நம்ம நடந்து வந்த பாதைகள்ல நாம் தப்பு வைக்கப்பட்டதுக்கு காரணம் யாரும் தெளிவா நமக்கு தெரியும். உலகம் பல காரணம் சொல்லலாம். அதனால கூட இருந்தா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் தான் எனக்கு திரும்ப செஞ்சாரு. எனக்கு தெரியும் என்றால் நான் அதை மறக்க முடியாது. நான் மறக்கவும் மாட்டேன். என் தேவனுடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக எப்படி நடக்கணும்னு முயற்சி கைக்கு நின்ற போது கர்த்தர் முன்னேற்ற தகப்பட போல எனக்கு எல்லாம் செஞ்சாரு. அந்த ஆண்டுடைய அன்பை நான் மறந்துவிட முடியுமோ? கிருபையால் வாழ்வதால் கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன். தயவினால் நிற்பதால் உன் தயவை எண்ணி பாடுகிறேன். கிருபையால் வாழ்வதால் கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன். உன் தயவினால் நிற்பதால் உன் தயவை எண்ணி பாடுகிறேன். பயங்கரமான
கிருபையால் வாழ்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. ஒருமுறை கூட முழு மனதோடு உடைய கிருபையால் வாழ்கிறேன். உடைய தயவினால் இன்னும் வாழ்வேன் ஐயா. இனிமேலும் உடைய தயவினால் தான் வாழ முடியுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் எப்பொழுதும் மகிமைப்படுவதாக. நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு அது வேணும் இது வேணும் கூட இந்த நாளை நம்ம கேட்க வேண்டியதில்லை. என் கூட நீங்க இருக்கணும்னு மட்டும் கேட்டா போதும். இந்த வருஷம் முழுசும் ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. ஏன்னா அவர் நம்ம சார்ந்து கொள்ளும் போது எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாரு. ஹல்லேலூயா. என் கூட நீங்க இருங்க. உங்க பிரச்சனை என் கூட எப்போது இருக்கட்டும். இந்த வருஷம் முழுவதும் உங்க வருகை தாமதிக்குமானால் இந்த 2021 முழுவதும் என் கூட நீங்க இருக்கணும். எங்க குடும்பத்தோட நீங்க இருக்கணும். அதை மட்டும் ஆண்டோட கேளுங்க. எல்லாரும் கத்தட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு இருப்பீராக, என்னோடு இருப்பீராக. என்னை தேர்ந்தெடுத்தேன் ஆண்டவர், என்னை வேறு பிடித்தேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக என்னை அழைத்த ஆண்டவர். கர்த்தர் என்னை விட்டு விலகாது இருப்பீராக. கடந்த நாள் அப்படித்தானே. நம்ம 100% பெர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில சில நேரம் வேடுபட இருந்தது உண்டுதான். நாம சோதனை சில குறைவுகள் இருந்தது உண்டு. ஆனா கர்த்தர் கிருபையா நம்ம விட்டு இன்னும் விலகல. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இடர்ந்த பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாரு. ஆவிக்குரிய ஜீவியத்துல வங்கி போன நேரங்கள்ல விளக்கு அணையாதபடி கர்த்தர் காத்தாரு. அவர் என்னை ஊற்றினார் அல்லவா, மறுபடியும் எழுந்து எரியும்படி கிருபை செய்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி ஜெப வாழ்விலே, வேத வாசிப்பிலே, ஆவிக்குரிய அனுபவங்களிலே நாம் சோர்ந்து போனதுண்டு. தேவனை தட்டி எழுப்பினாரே. ஹல்லேலூயா. கதறி பேசுற வார்த்தைகள் உண்டு. ஆமென். கர்த்தரை தண்டித்தால் நாம் பொறுத்திருக்க முடியாது. கர்த்தர் பொறுமையாக இருந்தார் நம்ம மேலே. நாம் வாய்ப்புகளை ஆண்டவர் தந்தார். இன்னும் ஒரு வருஷம் பார்ப்போம் என்று கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்தாரு. கனி கொடுக்கும்படி கர்த்தர் வாய்ப்புகளை தந்தாரு. ஆண்டவர் நமக்கு கொத்தி எருப்போட்டாரு. ஹல்லேலூயா. மிகுந்த கனிகளை தரும்படி தேவனை பலப்படுத்தினாரு. ஆமென். ஸ்தோத்திர. கிருபை தந்தார், கிருபை தந்தாரு. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ மரங்களில் வேதனை கோடாரியானது வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதை பயன்படுத்தல. ஆண்டவர் கிருபை கொடுத்து இன்னும் எப்படி நான் இந்த மரம் கனி கொடுக்குன்னு ஆண்டவர் நம்மளை காப்பாத்தினார் அல்லவா. அவர் நம்ம வச்சு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதுதான் பெரியது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் கிருபையை பயன்படுத்துறாரு. கர்த்தர் கோடாரியை பயன்படுத்தல, கிருபையை பயன்படுத்தினார் ஆண்டவர். அதனாலதான் இன்னைக்கு நிலைச்சு நிக்கிறோம். நம்ம இன்னைக்கு சபையில கர்த்தர் வச்சிருக்காரு நம்மள. ஓ, கர்த்தர் நிக்க பண்ணியிருக்காரு. அது கூட நம்ம இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதோட ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு, மகளே நம்ம கூட இருக்கிற அதை உறுதிப்படுத்தினார் ஆண்டவர். நம்ம கூட ஆண்டவர் இருக்காருன்னு நமக்கே சில சந்தேகம் வந்துச்சு. ஆனா கர்த்தர் செய்தி மூலமா, வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்ம கூட தனிப்பட்ட முறையில நம்ம கூட இருக்கிறத அவர் வெளிப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிறைய நீங்க சொல்ல முடியும். பாஸ்டர் உண்மையா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் அதை உணர்றேன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியும். தேவன் நம்ம இடத்துக்கிற விதம் இருக்கு பாருங்க. அந்த காரியம் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம குடும்பத்தோடு இருந்து நடத்துறார் அல்லவா. சோர்விலும் தாழ்விலும் அவன் தோல்விகளையும் பலவீனங்களையும் எதிர்ப்புகளையும் அநேகருடைய பழி சொற்கள் நடுவிலையும் இன்னைக்கும் ஆண்டவர் நிலைநிற்க பண்ணியிருக்கிறார் இல்லையா. தேவ கிருபைக்காக தோத்திரம் செலுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்துல ஆண்டவரே நான் நிற்கிறேன், சிறைகள் இல்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்துல குறைவில்லாம வாழ்றேன் ஐயா. ஆண்டவர் உதவாத எண்ணெயை உருவாக்கும் உறவே, குறைவான எண்ணெயை நிறைவாக்கும் நிறைவே, பொய்யான வாழ்வையை மெய்யாக மாற்றுகிறவரே, மண்ணான எண்ணெயை உன் கண்கள் கண்டதே. நல்லதை பார்க்கிற உலகத்துல கெட்டு போனதை பார்க்கிற எங்கள் தேவன் தூக்கி எடுக்கிறதுக்காக, நீதிமானுக்காக அல்ல, பாவிகளை தேடி வந்தீரே. ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம். சாயங்கால வேளையிலப்பா ஹல்லேலூயா. அழுக்கும் கந்தையுமா எங்களை தேர்ந்தெடுக்கிறதையா. இன்னைக்கு எங்க உங்க பக்கத்துல வச்சிருக்கீங்களா ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமாகிறேன், என் கோட்டையாகிறேன், என் துருகமாகிறேன், என் நண்பனாகிறேன், என் தஞ்சமாகிறேன்,
ஆண்டவரை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட தொடர்ந்து உங்களுடைய இரக்கம் கிருபை இருக்கட்டும், உங்களுடைய தொடுதல் இருக்கட்டும், ஆசீர்வாதம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு வல்லமையாய் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இந்த வசனத்தில் வாசிக்கிற போது மோசே நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள்ல கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாய் தந்த வாக்குத்தத்தங்கள் தனித்தனியாக நிறைய வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் மோசேயுடைய அந்த ஊழிய பயண திட்டங்கள் முடிகிற அந்த நேரத்தில் யோசுவாவின் தலைமையின் கீழ் இஸ்ரவேல் மக்கள் வரும் முன்பதாக தேவனுடைய வல்லமையினாலே இங்கே மோசே ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை சொல்லும் போது அதுல ஒவ்வொரு கோத்திரத்திற்காக தனித்தனியாக பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே வரும்போது பொதுவாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், இஸ்ரவேலுக்கு முழு ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். முன்பதாகவும் அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரில் இருந்தவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாத்திரத்தில் எழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்று இங்கே நிறைய பொதுவாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிற போது அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அதில் 4 காரியம் சொல்லியிருக்கு. 1, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். 2, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். 3, அவன் சத்துருக்களை அவர் துரத்தி விடுவார். 4, நீ அவர்களை அழித்து போடு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அநாதி தேவனே அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு அடைக்கலம் கொடுப்பதாக அவரே ஒரு அடைக்கலம். இந்த உலகத்தில் பலர் பலவிதமான அடைக்கலங்களை, பாதுகாவலை தேடுகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் ஒரு அடைக்கலம் தேவை இருக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அடைக்கலத்தை நாம் விரும்புகிறோம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், சமுதாயத்தில் தலை சிறந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, உலக புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் கூட சாதாரண மனிதர்கள் தானே. அவர்களுக்குள்ளேயும் மனிதத்தன்மையான இயக்கங்களும் எண்ணங்களும் யாராவது நம்மை தேற்ற வேண்டும் என்று, தன் பாரங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், தனக்கு ஒரு அடைக்கலம் தேவை என்றும் விரும்புகிறதான பல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் நாம் எல்லாருக்கும் ஒரு அடைக்கலம் தேவை. இந்த உலகம் அந்த அடைக்கலத்தை பல விதங்களில் தேடுகிறது. நம்முடைய சொந்த முயற்சிகள்ல பல விதங்கள்ல அடைக்கலம் தேடுகிற இந்த காலகட்டங்கள்ல நம்முடைய வசனம் நமக்கு எப்படி சொல்லுகிறது என்றால், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அதாவது அநாதி தேவன் அப்படின்றதுக்கும் அநாதி தேவனே அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்புறேன். உங்களுக்கு அது புரியுதா? அநாதி தேவன் அடைக்கலம் அப்படின்றத விட அநாதி தேவனே அடைக்கலம் அப்படின்றதுக்கு வித்தியாசம் என்ன? அவர் தான் உனக்கு, வேற வேற யாரும் சொல்லிட்டு போட்டும், தேவ பிள்ளையே உனக்கு அநாதி தேவன் தான் அடைக்கலம், அப்படிதான் அர்த்தம். அநாதி தேவன் அப்படின்னு இல்லாம, அநாதி தேவனும் அப்படின்னு இல்லாம, அநாதி தேவனே அப்படின்னா அநாதி தேவன் தான் உனக்கு அடைக்கலம், வேறொரு அடைக்கலம் உனக்கு இல்ல அப்படின்னு அர்த்தம். அல்லது இந்த உலகத்துல அநாதி தேவன் தான் உண்மையான அடைக்கலம், சரியான அடைக்கலம்ன்றதை கர்த்தர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் வாழ்வில தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்களை மீட்டெடுத்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகும்போது அந்த 12 கோத்திரங்களுக்கும் தனித்தனியான பகுதிகளை பங்கிட்டு கொடுத்தாங்க, ஏரியாக்களை கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பகுதிகளை கொடுக்கும் போது எல்லைகள், எதிலிருந்து எந்த எல்லை அப்படிலாம் கொடுக்கப்படுது. அப்படி எல்லாம் கொடுத்து வரும்போது அங்கே ஒரு 6 பட்டணங்களை தெரிந்தெடுத்து அந்த 6 பட்டணங்களும் அடைக்கல பட்டணங்களாய் கொடுக்கப்பட்டது.
கைப்பிசகாக யாரையாவது ஒருவன் கொலை செய்து விட்டால், அல்லது தெரியாமல் பட்டு ஒருவன் அங்கே மரித்து போனால், அங்க ஒருவன் கொலை செய்தால் அவன் கொல்லப்பட வேண்டும், கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். ஆகவே அந்த சூழ்நிலையில் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக, வேண்டும் என்று அவன் செய்யவில்லை, தெரியாமல் நடந்து போன ஒரு விஷயத்திற்காக அவன் கொல்லப்படாதபடிக்கு அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் ஓடி போய் ஒளிந்து கொள்ளும்படியான 6 பட்டணங்களை அந்த 12 கோத்திரங்களில் ஆங்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஒரு மனிதன் அப்படிப்பட்ட சூழல் வரும்போது ஓடி போய் அந்த பட்டணத்துக்குள் போய்விடலாம். அந்த பட்டணத்தினுடைய ஆசாரிகள் இடத்தில் அவனை காண்பிக்க வேண்டும். அந்த பட்டணத்திற்குள்ளே நுழைந்து விட்டால் அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அங்கே இருக்கிறது. அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனே நமக்கு அடைக்கலம். அநாதி தேவன் அப்படின்னு சொல்றது நித்தியமான தேவன், அல்லது தொடக்கம் முடிவும் இல்லாத ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அநாதி தேவன் அப்படின்றது எல்லாருக்கும் அந்த அர்த்தம் புரியுமான்னு தெரியல. ஆனா உண்மையான அர்த்தம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போதும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போதும், அந்த ஆதியிலே என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய இன்னொரு பகுதி தான் அநாதி அப்படின்ற வார்த்தை. ஸ்தோத்திரம். அநாதியா என்னென்றைக்கும் இருக்கிறவர், அநாதியா என்னென்றைக்கும் இருக்கிறவர். நம்முடைய தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை பற்றி விசுவாசம் நமக்கு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு அடைக்கலமும் அதிகமாகும். அதான் எனக்கு உண்மை. நம்மள ஆண்டவரை நம்ம முதல்ல சரியான ஒரு புரிதல் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்முடைய தேவனை இந்த உலகத்தின் சூழ்நிலைகளோடு ஒப்பிட்டு நாம் பார்ப்பதனால தேவனுடைய மகிமையை நாம் ஒருபோதும் குறைத்து விட முடியாது. அவருடைய வல்லமையை ஒரு நாளும் குறைத்து விட முடியாது. இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் வேண்டுமானால் வித்தியாசமானதாக இருக்கலாம். நம்முடைய தேவனை இந்த உலகத்தின் சூழ்நிலைகளோடு ஒப்பிட்டு அவருடைய வல்லமைகளை குறைத்து நாம் மதிப்பிடக்கூடாது. நம்முடைய தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தோடு ஒப்பிட முடியாதது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒன்று நடக்கலாம், நடக்காமல் போகலாம், கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், ஜெபம் கேட்கப்படலாம், கேட்கப்படாமல் போகலாம், நாம் விரும்பியது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இந்த இதன் அடிப்படையில் அல்ல அவருடைய வல்லமை. ஆமென். நம்ம நமக்கு கிடைச்சிட்டுனா அவர் வல்லமையானவர், நமக்கு கிடைக்கலன்னா அவர் வல்லமை குறைஞ்சவர். நம்முடைய சூழலை வைத்து அவருடைய வல்லமைகளை நாம் தராசில் வைத்து நிற்கக்கூடாது. உங்களுக்கு புரியும் நம்புறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சது நடந்துருச்சு, கர்த்தர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அவர் ரொம்ப வல்லமையானவர் நினைக்கிறாங்க. இல்ல, நான் கேட்டது கிடைக்கல, ஒண்ணும் நடக்கல, ஜெபம் கேட்கப்படல, அவருடைய வல்லமை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்ல, எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வல்லமை எப்போதும் குறைவதில்லை. அவர் எப்போதும் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கையை தட்டி தேவனை தோத்திரம் பண்ண முடியுமா? வேத வசனம் சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா புத்தகத்தில் 40:28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை. ஆமென், ஆமென். ஏசாயா 48:28 பூமியின் கடையாந்தரங்களை பாருங்க, எல்லாத்தையும் உண்டாக்குன ஆண்டவர் அவர் தான் உண்டாக்குனார்ல. அவர் ஒருபோதும் என்ன செய்யறதில்ல, சோர்ந்து போகிறதில்லை. ரைஸ்ல நாம் சோர்ந்து போயிடுறோம். நாம் 2 ஆராதனை 3 ஆராதனை பிரசங்கம் பண்ணிட்டா என்ன ஆகுது, டயர்ட் ஆயிடும், களைப்பாயிரும். அதனால தான் அந்த வர ஞாயிற்றுல 2 ஆராதனை மாத்திருக்கோம். அப்படி நின்னே பிரசங்கம் பண்ணோட சேர்ல உட்காரும் போது அப்படி குனிய கூட முடியல, அப்படி நின்ன மாதிரி இருக்கு, இடுப்பு வலிக்குது, சோர்ந்து போயிடுறோம், களைப்படைஞ்சிடுறோம். எல்லாருக்கும் நாம் களைப்பு உண்டு. ஆனா அவருக்கு ஒரு நாள் என்ன இல்லை, களைப்பு இல்லை, உறக்கம். நாம் உறங்கித்தான் ஆக வேண்டும், அப்படிதானே? நாம ஒரு 3 நாள் தூங்கணும் இங்க தொடர்ந்து என்ன ஆகும்? தூக்கம் இல்லைன்னா மைண்ட் பாதிக்கப்பட்டுரும், பைத்தியமாயிருவோம். கர்த்தர் கிருபையா கொடுத்த ஈவு நமக்கு தூக்கம் இல்ல. தூங்குறீங்களா? தூங்கணும். தூக்கம் வரலன்றதுக்கு முடிச்சிருக்க கண்ணை மூடி. சில தூக்கமே வரலன்னு ரைட் 2 மணி 3 வரைக்கும் செல்போன்ல உட்கார்ந்து கூடாது. நிறைய பேருக்கு தூக்கம் குறைஞ்சிருச்சு, சாப்பாடு குறைஞ்சிருச்சு, ஓய்வு இல்லை. கர்த்தர் ரொம்ப பாருங்க, அவர் எவ்வளவு ஞானமுள்ள தேவனுங்க. ஆனா அவருடைய கற்பனைகளை மனுஷன் மதிக்கிறதே கிடையாது. தேவன் 7 நாள்ல ஒரு நாள் எது கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? ஓய்வுக்குன்னு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு அந்த ஓய்வு தான் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குது. ரொம்ப அழகா ஆண்டவர் ஞானமுள்ள தேவனாக ஒரு மனிதனுக்கு கட்டாயம். ஏன்னா அவர் தான் நம்மளை உண்டாக்குனவர்ல. இந்த செல்போனை எப்படி பயன்படுத்தணும் யார் தான் சொல்லணும்? இந்த செல்போனை உண்டாக்குனவர் தான் சொல்லணும், அப்படிதானே? இந்த மைக் எப்படி பயன்படுத்தணும் யார் சொல்லணும்? பக்கத்துல முனிசாமி சொல்லுவானா, இந்த மைக்கை யார் உண்டாக்காம சொல்லுவான், நான் உண்டாக்குன மைக்கை நீ இப்படிதான்டா பயன்படுத்தணும்னு. தெரியுமா உங்களுக்கு?
மைக்கை சிலர் டச் பண்ணி பார்ப்பாங்க, வேலை செய்தான் இப்படி. அப்படி செய்யக்கூடாது. ஹலோ அப்படி சொல்லி தான் பார்க்கணும். மைக் ஒர்க் ஆகுதான்னா ஹலோ அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணணுமே ஒழிய சுத்தி வச்சு அடிச்சு பார்க்க கூடாது வேலை செய்தாங்க. ஆமென். ஒரு டிவி வாங்கினா டிவியை நமக்கு வாங்கும்போது டிவியோட சேர்த்து என்ன கொடுக்குறாங்க? மேனுவல் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனிக்காரன் அந்த கம்பெனி உண்டாக்குன டிவியை நம்ம பார்க்கணும்னா அந்த கம்பெனி மேனுவல் கொடுத்துறாங்க. அதை வச்சு தான் பார்க்குறோம். என்ன பிளக் எங்க இருக்குது, அது உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு நேரம் சார்ஜ் போடணும், என்னென்ன விதமா பண்ணணும், எல்லா விவரங்களும் அவன் கொடுத்துடுறான். அதை பத்தி விவரங்களை இன்னொரு ஆள் சொல்லி செய்ய தப்பாயிரும். நம்மளை உண்டாக்குனவர், இந்த பொருளை உண்டாக்குனது அவர் தான். அவர் சொல்லிட்டாரு, நான் உண்டாக்குன பொருள் கண்டினியூவா 24 hours ஓடாது. அதுக்கு 7 நாள் ஒரு நாள் கட்டா என்ன தேவை இருக்கு? ஓய்வு தேவை இருக்கு. அப்படித்தான் உண்டாக்கி இருக்கிற. ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவனாக உண்டாக்கி இருக்கிற. உனக்கு கடின உழைப்பு இருக்கத்தான் செய்யணும். அதே நேரத்தில் வாரத்தில் ஒரு நாள் நீ ஓய்ந்து ஆக வேண்டும். ஏன்னா அது அப்படிப்பட்ட விதமா தான் உன்னை படைச்சிருக்கிறேன்னு கர்த்தர் வச்சுக்கான. மனுஷன் என்ன செய்யறான்? அதை ஃபாலோ பண்றது இல்ல. தொடர்ந்து ஓடி 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 ஓஞ்சி போயிடுறான். அவனுக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் வியாதிப்பட்டுறான். ஆகவே நல்ல உழைங்க கடினமா. ஆனா கர்த்தர் சொன்ன மாதிரி ஒரு நாள் நல்ல ஓய்வு உங்களுக்கு தேவை, உறக்கம் தேவை. ஆண்டவர் நம்மளை உறங்க வச்சிருக்கிறாரு. அவனை உறங்க வச்சுதான் அவனை ஏவாலே கொடுத்துருக்கிறாரு. உறக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு மனிதன் ரொம்ப தூங்குறதே கிடையாது. அப்படியே முழிச்சே கிடக்குறான். ஒரு பக்கம் உழைப்பினால உழைப்பு, இன்னொரு பக்கம் செல்போன்னால, அப்புறம் சில கையாட்டுகள்னால, சில இன்னைக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதே சில ரொம்ப லேட்டா வர்றான். ஆண்டவர் நமக்கு கொடுத்த உறக்கம், உழைப்பு, உணவு, இது எல்லாமே கரெக்டா அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு மனிதன் ஃபாலோ பண்ணாததுனால தான் இவ்வளவு பிரச்சனை உலகத்துல. தேவன் எப்படி மனிதன் இருக்க வேண்டும் என்று விரும்பி படைத்தாரோ அப்படி இருந்திருந்தால் மனிதன் இன்னும் ஆரோக்கியமாக இருந்திருப்பான். தேவன் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் நினைத்து படைத்தாரோ அப்படி அவன் இல்லாததுனால மனிதன் தான் விரும்புகிற விதமாக தன்னை மாற்றிக்கொண்டான். தேவன் விரும்புகிற விதமாக தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆமாவா இல்லையா? நான் விரும்புற மாதிரி என்ன மாத்திக்கிட்டேன் ஒழிய நான் எப்படி இருக்கணும்னு அவர் படைச்சாரோ அப்படி நான் வாழவில்லை. அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கு. தூக்கம் ரொம்ப அவசியம் தேவை. எவ்வளவு மணி நேரம் தூங்கணுமா ஒரு நாளைக்கு? ரொம்ப குறைஞ்சது 6 கீழே வந்துடக்கூடாது. ஆனா 8 பரவாயில்லன்றான். 8 மணி நேரம் தூங்கணுன்றான். சிலர் சொல்ல வேண்டாம், தூங்கிக்கிட்டே இருக்கு. அது ஒரு குரூப் தனியா இருக்கு. ஒரு குரூப் தூங்குறதே கிடையாது. இன்னொரு குரூப் அது 10 மணி தான் எந்திக்குது. எப்ப பாரு ஹலோ தூங்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், எப்ப பாரு தூங்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம அப்படிலாம் ஒரே ஐடியா தூங்காமல் இருக்க வேண்டாம், ஒரே ஐடியா தூங்கிட்டு இருக்க வேண்டாம். பேலன்ஸ்டா ஆண்டவர் என்ன வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு 8 மணி நேரமா தான் செய்யுங்க. ஆமா, என்னைக்காவது நாள் 6 கீழே குறைஞ்சாரு. தூக்கம் குறைய நம்முடைய மனநிலை பாதிக்கப்பட்டது. ரொம்ப அவசியம் தேவை. அந்த ஆண்டவருக்கு தூக்கம் தேவையில்லை. அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அப்படிதான் வேதம் சொல்லும். ஏன்னா அவர் மாம்சம் ரத்தம் உடையவர் அல்ல, அவர் ஆவியான தேவனா இருக்கிறார். அவருக்கு களைப்பு இல்லை, அவருக்கு ஓய்வு தேவையில்லை, அவருக்கு உறக்கம் தேவையில்லை. ஆம், ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். யாத்திராகம் 15:18 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சதா காலங்களாகிய என்றைக்கு ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் ராஜரிகம் பண்ணுகிற ஆண்டவர், சதா காலங்கள் இருக்கிறவர். அவருக்கு முன்னாடி யார் இருந்ததில்லை, அவருக்கு பின்னாடி யார் இருக்க போறதில்லை. அவரே என்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவரே முந்தினவர் பிந்தினவருமாக இருக்கிறார். ஏசாயா 57:15 வாசிக்கிறோம், அவர் நித்திய வாசியாக இருக்கிறார், பரிசுத்தர், மகத்துவர், உன்னதமானவர். அப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றதை நாம உணரணும். நான் ஆண்டவர் ஒரு சாதாரணமான தேவனை ஆராதிக்கல, மரித்து மண்ணோடு மண்ணாய் போனவரை ஆராதிக்கவில்லை, பேசக்கூடாதவரை நான் ஆராதிக்கவில்லை, பேசுகிற தெய்வத்தை, உயிருள்ள ஆண்டவரை, மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவரை நான் ஆராதிக்கிறேன். நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உயிரோட இருக்கிற வரைக்கும், அல்லது நம்முடைய தேவனை நம்ம சார்ந்திருக்கிற வரைக்கும் நீங்க தலை குனியக்கூடாது, நல்ல உற்சாகமா இருக்கணும். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. கர்த்தர் இருக்கிற வரைக்கும், அல்லது கர்த்தர் எப்போது இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம நம்பிக்கை ஒரு நாள் விட வேண்டியது இல்லை. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரூத்துக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில அடைக்கலத்தை கர்த்தர் கொடுத்தார் பாருங்க.
ஹல்லேலூயா. ரூத்துக்கு ஒரு அடைக்கலம் தேவை. ஆனா எது அவளுக்கு அடைக்கலம்னு அவ தீர்மானிச்சதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகம் ரூத்துக்கு எது அடைக்கலம்னு அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ரூத்தே, உனக்கு அடைக்கலமா இருந்தவன் கணவன் இப்பொழுது இல்லை. உனக்கு அடைக்கலம் யார் தெரியுமா? அப்பா அம்மா வீட்டுக்கு போயிரு, அதான் உனக்கு அடைக்கலம் என்று சொல்லியிருக்கோம். நகோமியை நம்பி பிரயோஜனம் இல்லை. அவளே அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறாளே. அடைக்கலமே இல்லாத ஒருவள் உனக்கு எப்படி அடைக்கலம் கொடுத்த முடியும்? அவளே சொல்லிட்டா என்ன நம்பாதன்னு. இனி ஏன் நம்புகிறாய்? எனவே உனக்கு அடைக்கலம் பெற்றோர் என்று. அடைக்கலம் என்று நம்பப்படுகிறதை விட்டுவிட்டு அடைக்கலம் இல்லை என்று சொல்லப்படுகிறதை நம்பினார். இந்த உலகம் நிறைய காரங்கள்ல இந்த உலகம் அப்படிதான் நினைக்குது. ஆண்டவர் அடைக்கலமா பார்க்கல. இந்த உலக ஜனங்கள் தேவன் அடைக்கலமா பார்க்கல. அடைக்கலமா பார்க்காத இயேசுவை அடைக்கலமாய் நீங்க பாருங்க. அவர் அடைக்கலமாக இருப்பார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது, ரூத்து செலக்ட் பண்ண எது அடைக்கலம் இல்லைன்னு உலகம் சொல்லிச்சோம் அதுதான் அவளுக்கு அடைக்கலமா மாறினது. போவாசை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னால் உனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவா இப்பொழுது ரூத்தின் குழந்தையை வடியில் வைத்து தாளாட்டும்படி கர்த்தர் செய்தார். ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவன் பிள்ளையை உங்களுக்கு ஆண்டவர் எதிர்காலத்தை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அவர் மிகவும் பெரியவர். இந்த புதிய வருஷத்துல ஒரு நம்பிக்கையோடு அடியெடுத்து வைங்க. இந்த உலகம் பயத்தில் தான் இன்னும் இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை காணப்படுகிறது. 2021 எது நடக்கும் என்று சொல்ல முடியாத சூழ்நிலையில், எதையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா நம் நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், என்னோடு அவர் இருந்தால் போதும். எனக்கு அதான் நம்முடைய நம்பிக்கை. இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் எப்போதான் சொல்றேன், எனக்கு என் மனசுல எப்போது இருக்கும். நான் நடந்து வந்த வருஷம் எனக்கு தெரியும். 2020 எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியும். ஆனா 2021 எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா 2021 எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட கர்த்தர் வந்தார்னா அதை கர்த்தர் மாற்றுவார் எனக்காக. அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படித்தான் 2021 இருக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா என் தேவன் என்னோடு கூட வருவாரனால், ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னா 2021 ஆசீர்வாதமா என்னை மாத்திடுவாரு. இல்ல, பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்கு பலனை பெற்றான் அல்லவா. நிலம் எப்படிப்பட்டது என்று பிரச்சனை இல்லை, நாட்கள் எப்படிப்பட்டது என்பதை பிரச்சனை இல்லை. என்னோடு இருக்கிறவர் யார் என்பதுதான் எனக்கு இப்பொழுது முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, சூழ்நிலை, நிலங்கள் எல்லாமே வேற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது முக்கியமானது, பஞ்ச காலத்திலும் சூழ்நிலை மாற்றப்பட்ட போதிலும், எல்லாருக்கும் வேற மாதிரி நடந்த போதிலும், ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தபடினால அவனுடைய விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணினாரே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக, அவர் நடத்துவாராக. அவர் அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 91:9 எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை தாபரமாக கொண்டாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதுல்லவா. அன்பானவர்களே, அவருடைய நித்திய புயங்கள் ஆதாரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அந்த புயத்தின் வல்லமையை பற்றி சொல்லியிருக்கு. அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, பாருங்க, 2 நாளாகவும் 32:8 வாசிக்கிற போது, அவர்களோடு இருப்பது மாம்ச புயம் என்று, நம்மோடு இருப்பவரோ ஜீவனுள்ள தேவனாகிய சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு இருக்கிறார் என்று அங்கே இஸ்ரவேல் ராஜா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அசீரிய ராஜா படையெடுத்து வந்த போது தேசம் கலங்கி போய் நின்றது. ஆனாலும் கூட அந்த இஸ்ரவேல் ராஜா செய்த ஸ்தோத்திரம், எசேக்கியா செய்த முக்கியமான விஷயத்தை 3 காரியம். அதனால் முடிந்த அளவுக்கு ஆயத்த வேலைகளை செய்தார். இராணுவத்தை பலப்படுத்தினார், கொத்தளங்களை கட்டினார், எதிரிகளுக்கு பயனளிக்காதபடி அந்த ஊற்றுகள் எல்லாம் தூர்த்து போட்டார், ஆயுதங்களை தயார் பண்ணார், எச்சரிக்கையா இருந்தார். அது மட்டும் இல்ல, ஜனங்கள் சோர்ந்து போக கூடாதுன்னு அவங்களை தேய்ச்சினார். 3 கர்த்தரை நம்பி இருந்தார். 3வது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் செய்ததுனால ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்றத பார்க்கிறோம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. கர்த்தரோடு நமக்கு ஆதாரமா இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமா. எதை நம்புகிறீர்கள் என்று அந்த ராஜா கேட்கிறார். எசேக்கியாவின் வார்த்தைகளை நம்புகிறீர்களா? இன்னொரு வசனம் சொல்லும்போது, நீங்க மந்திர ஆலோசனையை நம்புறீங்களா கேட்கிறான். அவனுக்கு கர்த்தரை நம்புறது அவன் பார்வையில் எப்படி தெரியுது? மந்திர ஆலோசனைன்னு சொல்றான். அப்புறம் இன்னொன்னு, எகிப்தை நம்பி இருக்கிறாயான்னு கேட்கிறான்.
அப்போ இந்த உலகம் வந்து சில நேரம் மந்திர ஆலோசனை என்ன செய்யுது, நம்புது. இந்த உலகம் எதை ஆதாரமா எடுத்துக்குதுன்னா பணத்தை ஆதாரமா எடுத்துக்குது. சிலருக்கு அப்படி இருக்கு, பணம் இருக்கு, எதை வச்சு என்ன எதுவுமே என்ன செஞ்சிடலாம், செய்திடலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனா அப்படி முடியுமா? அப்படி முடியுதா? இல்ல. ஸ்தோத்திரம். தேசத்துல இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பணம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு இல்ல. கோடியை கொண்டு அப்போலோவை கொடுத்தாலும் காப்பாற்ற முடியல இல்ல. 72 நாளா? ஆமா. கோடி கோடியா கொட்டினாலும் அந்த பணம் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. பணம் தேவைதான், பயன்படும் தான். ஆனா பணம் எல்லாத்துக்கும் ஆதாரம் கிடையாதுன்றது கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஸ்தோத்திரம். பணம் எல்லாத்துக்கும் ஆதாரம் கிடையாது. எகிப்து மந்திர ஆலோசனை இல்ல, மந்திர ஆலோசனை ஆதாரமா நம்புறோம், கடைசியில் மந்திர ஆலோசனையாலே கெட்டு போயிடுறான். சிலதும் அதுலயே புரியா இருக்கு, சில ஆட்கள் அதுல கவனமா இருக்கான். நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லை. சிலர் எடுக்கிறதுக்கு அதுலதான் பணம் செலவு பண்ற. மந்திரவாதிகள் காசு கொடுத்தே கெட்டு போன நிறைய பேர் இருக்கான். அதை செய்யணும், எதை செய்யணும், கொல்லிமலைக்கு போறது, கேரளாவுக்கு போறது, இப்படியே போய் அழைஞ்சிட்டே இருக்கு. எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு தோஷமா, அதுவா, என்ன தோஷம், தோசைக்காரன் குறி சொல்றவனுக்கு இப்படியே ஆட்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்கான். எதையாவது ஒண்ணு முடிச்சு போட்டுக்கிட்டு, துணியில முடிச்சு வச்சுக்கிட்டு, இடுப்புல சொருகிக்கிட்டு, ஏதாவது ஒரு தாயத்தை ஒண்ணு இடுப்புல சொருகிட்டு, கையில மாட்டிக்கிட்டு, பூரா இதுலயே நம்பிக்கை ஆதாரம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரோட்ல தாயத்தை ஊத்திட்டு போறானே, அவன் தாயத்தை வைக்கிற அவனுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க மாட்டேங்க. புளிமரத்து கடையில் ஜோசியம் சொல்றான், அவனுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கா. சக்கமா சொல்றான்ட்டு அவனுக்கு ஏதாவது நல்ல காலம் பிறந்திருக்கா. அவனுக்கே பிறக்காம உனக்கு எப்படி பிறக்க போகுது? தாயத்தையும் தகடையும் ரெட்டை கழுதையை போட்டு என்னை பார் யோகம் வரும், வரும் வரும் உனக்கு யோகம். நிறைய இந்த உலகம் பல விதங்களை ஆதாரமாக நம்புகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நித்திய பொய்கள் தான் உனக்கு ஆதாரம். சில நினைக்கிறான் அப்படி, நான் இதை வச்சு அடிச்சு நொறுக்கிறோம்னு நினைக்கான். போதும் எலுமிச்சம்பழம் போதுமே எனக்கு. அவன் நினைக்கான் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நான் நொறுக்கிறோன்றான். இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியுமா, மாந்திரிகத்தை நம்பி போறவங்க நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க ஆனா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதை வச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அது அவனுக்கே பாதிப்பாங்க. மாந்திரிகத்தை நம்புறவனுக்கு அது அவனுக்கு அழிவாக மாறிப்போம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வேற எதையும் ஆதாரமாக நம்பாதே. அதெல்லாம் உனக்கு பணம் இருக்கலாம், நான் சொல்லுகிற விதமாக சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆதாரமா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நித்தியமானது கிடையாது. அவருடைய நித்திய புயங்கள் தான் உனக்கு ஆதாரம் சொல்றார். நான் மறுபடியும் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தால் பலத்த கையினால் வெளியே கொண்டு வந்தார்ல, அவருடைய நித்திய புயம் இருக்குல்ல, அது அவர்களை விடுவிக்காவிட்டால் வேற எதுவுமே அவர்களை விடுவித்திருக்க முடியாது. பார்வோன் கையில இருந்து எப்படி கொண்டு வர முடியும்? யார்? மோசேயோ ஆரோனோ அல்லது வேற எந்த மனிதர்களோ அல்லது இன்னொரு ராஜாவோ யாரும் அவர்களை விடுவிக்க முடியாத காலகட்டத்தில் கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வந்தார். இஸ்ரவேல் மக்களை பார்வோன் விடுவிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட மனசுல இடமே கிடையாது. அவன் விட விரும்பவே இல்லை. விட்ட பிறகு கூட தொடர்ந்து பிடிக்கும்படி வந்தான் அல்லவா. ஒரு காலம் 1000 வருஷம், 430 வருஷம் இல்ல, 1000 வருஷம் ஆனாலும் இந்த மக்கள் ஒருபோது விட்டிருக்க மாட்டான். கர்த்தர் தலையிட்டதுனால தேவனுடைய பலத்த கை ஓங்கிய புயம், நித்திய புயம் தான் இஸ்ரவேலை விடுவித்துக் கொண்டு வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதை நம்புங்க. அவருடைய நித்திய புயம் எனக்கு இருக்கு, அதை நம்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 52:10 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை, ஆண்டவருடைய கையின் வல்லமை என்னன்றத ஆண்டவர் காண்பிப்பார். இப்ப சில நேரம் பாத்தீங்கன்னா அவருடைய பலத்த கையின் வெளிப்படுத்தாமலும் சிலர் என்ன செய்யறாரு இருக்கிறார். சில நேரம் அவருடைய பலத்த கைய, அவருடைய நித்திய புயத்தை வெளிப்படுத்தாம இருக்கிறார். ஆனா வெளிப்படுத்துவார். எப்ப தேவைப்படுதோ அப்ப டக்குன்னு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிற நேரத்துல அவருடைய பலத்த கையை என்ன செய்ய மாட்டேங்கிறார், பயன்படுத்துறது இல்ல. ஸ்தோத்திரம். கானான் தேசத்தை உனக்கு தருவேன்னு எப்போ சொல்றாரு ஆண்டவர்? இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கானான் தேசம் எப்போது கொடுக்கப்படும் வாக்களிக்கப்பட்டது தெரியுமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல தான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்ன செய்வேன், கானானை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆபிரகாம் போயிட்டாரு, ஈசாக்கும் போயிட்டாரு, யாக்கோவும் போயிட்டாரு, ஒரு யோசேப்பு பின்னாடி சந்ததி 430 வருஷம். அதுக்கப்புறம் தான் அது கிடைக்கும். ஏன் இவ்வளவு காலம் கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தை யூஸ் பண்ணலையா அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களை சொல்றாரு. அது எமோரியருடைய அக்கிரமம் என்ன செய்யணும், நிறைவாகவில்லை அப்படின்னு ஆதியாகமம் 15:17 நினைக்கிறேன், அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. தேவனாகிய ஆண்டவர் எப்போது தம்முடைய பலத்த கையை
பயன்படுத்த வேண்டுமோ அப்போது பயன்படுத்துகிறார். நான் காலையில் சொல்லும்போது சொன்னேன், மந்திரவாதிகளும் அந்த கோலை பாம்பாக்கினார்களே, ஆரோனும் மோசையும் கோலை பாம்பாக்கினார்களே. அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்லி கொடுத்து அனுப்புனதுதான் அது. ஆண்டவர் சொன்னபடிதான் அவன் செய்யறான். ஆனா அவங்களும் அதை செய்யறாங்க, ஒண்ணும் நடக்கல. நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் 1 வருஷத்துல வெளிப்படுத்தலாம், அல்லது 6 மாசத்துல வெளிப்படுத்தலாம், சில நேரங்களில் 3 மணி நேரத்துல, சில நேரத்தில் உடனே கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவாரு. ஆனால் அவர் வெளிப்படுத்தாமல் இருப்பதில்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் போது உங்க கூட ஆண்டவர் இருக்காருன்றத மக்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். ஆனா சில நேரம் கர்த்தர் தம்முடைய கையில் வல்லமைகளை வெளிப்படுத்தாததுனால நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. நான் அந்த இடத்தை ரொம்ப தியானிச்சு படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னவென்றால், அந்த இடத்துல மோசையும் ஆரோனும் எப்படி இருந்திருப்பாங்க இல்ல? மோசையும் கோல் பாம்பாகும், திருப்பி அதை பிடிக்கும் போது மறுபடியும் கோலாகும். இதுதான் மோசைக்கு தெரியும். ஆனா மந்திரவாதிகள் இப்படி பண்ணுவாங்கன்னு மோசை என்ன செய்யாது. அப்படிலாம் அவர் சொல்லலாம். ஆண்டவர் சில விஷயம் முன்னாடி தெரிஞ்சா எச்சரிக்கையா இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு நமக்கு நாம் யூகிக்காத ஒண்ணு, எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்? பதட்டம் ஆயிரும். அப்போ மோசை யாரும் நினைச்சிருப்பாங்க, நம்ம ஆண்டவர் தான் பெரியவர்னு நினைச்சு வந்தோமே, நம்ம ஆண்டவர் வல்லமையா நினைச்சோமே, இன்னைக்கு பார்த்தா அவனும் நம்மள மாதிரியே ஈக்குவல் ஆகி போச்சே. அப்ப நம்ம ஆண்டவருடைய வல்லமை இவ்வளவுதானா? ஐயோ கேவலப்பட்டு போச்சு, அந்த எண்ணம் வரும்ல. ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம திட்டம். ஆண்டவர் சொல்லி இதுதானே சொன்னார் ஆண்டவர். மோசை மனசுல என்ன நினைச்சிருப்பாருன்னா, இப்ப இதை ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா உடனே என்ன செஞ்சிடலாம், இன்னைக்கு டெலிவரி, நமக்கு விடுதலை கிடைச்சும். அவன் அப்படிதான் நினைச்சான். இப்படி எல்லாம் ஆகும், 10 வாதெல்லாம் வரும், அது தெரியாது அவனுக்கு. இப்ப கர்த்தர் அவன் வந்ததே பெரிய விஷயம். மோசே அவனை தாஜா பண்ணி போயா 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 அவனை அனுப்புறான்னு அவனை ரெடி பண்ணி அனுப்பி, அவன் வந்தவொடனே மோசே நினைச்சிருப்பான், சரி கர்த்தர் அனுப்பிட்டாரு, போறோம் பார்வோன் சொல்றோம், போல பாம்பாக்கின உடனே அலறி பார்வோன் இன்னைக்கு ராத்திரியே விடுதலை, அப்படிதான் நினைச்சு வந்திருப்பான். ஆனா வந்து பார்த்தா நடக்கிறது வேற. அவனும் அதை செய்யறான். மோசே ஆரோனும் கர்த்தருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் நிதானித்து நின்று இருப்பாங்கல்ல. சில நேரங்களில் சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கணும். கொஞ்சம் நேரம் என்ன நடக்குது, பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கோலை போட்டா பாம்பாயிடுச்சு, மறுபடியும் என்ன செய்யணும்? மோசே பொறுமை இல்லாம உடனே மந்திரவாதி, இப்ப என்ன ஏகப்பட்ட பாம்பு கிடக்கு, மந்திரவாதி பாம்பாகி இருக்கிறான். மோசே அவசரப்பட்டு உடனே அந்த டக்குனு அந்த பாம்பு வாழை பிடிச்சு என்ன இருக்கும், அவசரப்பட்டு இவன் அந்த பாம்பு கோலை மோசே கைக்கு வந்திருக்கும். ஆனா இன்னும் அங்க மந்திரவாதிகளுடைய பாம்புகள் இருக்கும். தேவன் நமக்காக தம்முடைய வல்லமையான புயத்தை வெளிப்படுத்துற வரைக்கும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். நம்ம வாழ்வில சில நேரங்கள்ல நம்ம வெயிட் பண்ணாததுனால, அவசரப்படுறதுனால தேவனுடைய வல்லமையை நம்ம என்ன செய்ய முடியல, காண முடியல. கர்த்தருடைய அற்புதங்களை காணணும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். 7 முறை யோர்தான் நதியில மூழ்கிற போது நாகமானுடைய குஷ்டரோகம் என்ன செய்தது, சுகமடைந்தது. 6 முறையும் பார்த்து ஒண்ணுமே நடக்கல, போயிருந்தா ஒண்ணு நடந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையில அநேக விஷயங்களை தேவன் தம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்துற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்திருக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் நிச்சயமா தம்முடைய புயத்தின் வல்லமையை வெளிப்படுத்துவாரு. ஏசாயா 52:10 அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. தேவ பிள்ளையை இந்த ராத்திரி நேரத்தில் வந்திருக்கிற சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். கட்டாயம் உடனேவும் இருக்கலாம், கொஞ்சம் தாமதமா இருக்கலாம், ஆனா பொறுமையா மட்டும் இருங்க. தேவன் ஒன்றை நிச்சயமாக செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, நீங்க பயன்படுத்துற ஒரு காரியத்துல அற்புதம் நடக்காம இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கர்த்தர் செய்யும் காரியத்தில் அற்புதம் நடக்கும். இல்ல, மோசே பயன்படுத்தின அந்த கோல் பாம்பாயிற்று, அந்த அற்புதத்தின் மூலமாக பார்வோன் விடுவிக்காவிட்டாலும் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துற ஒரு நாள் வரும் பாருங்க. அன்னைக்கு பார்வோன் விடுதலை செய்துதான் ஆக வேண்டும். உன்னால் முடியாததை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீ கையை அங்கியில போட்டு எடுக்கிற ஒண்ணு நடக்கல, கோல பாம்பாக்குற அதுவும் நடக்கல, நீ செய்கிற முயற்சிகள் பலன்கள் ஒன்று நடக்காமல் போனாலும் அதற்கு பிறகு தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்துடன் உனக்காக கிரியை செய்வார். உன் கிரியைகள் பலனளிக்காமல் போனாலும் தேவனுடைய கிரியை கட்டாய பலன் அளிக்கும். ஆண்டவர் வண்டுகளினாலும் குழந்தைகளினாலும் எரி கொப்பளங்களினாலும் கர்த்தர் ரகத்துவமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு 10வது வாதையில ஆடி போன நாடி
நான் திரும்ப சொல்றேன், உங்க முயற்சி பலன் கொடுக்காமல் போனாலும் பரவாயில்ல, தேவனாகிய கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்காரு, அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு மகளே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டாரு, அவர் நினைக்கிற மாதிரி தான் செய்வார். நமக்கு குறுக்கு மூளை வேலை செய்யும். ஆண்டவர் 10 வாதி அனுப்புனார்ல, எதுக்கு ஒண்ணு பேனு அது இதுன்னு டைரக்டா கர்த்தர் இறங்கிருக்கலாம்ல. எதுல இந்த கலைப்பிள்ளை சங்காரம் ஒண்ணு இருக்குல்ல, அதை ஏன் ஆண்டவர் வந்து இந்த பார்க்க போறதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கலாம்ல? நம்ம உங்களை அப்படித்தானே, எதுக்கு ஆண்டவர் இப்படி இங்கிட்டு போறதும் அங்க அரண்மனைக்கு போறதும் ஓடுறதும் வர்றதும் போறதும் எதுக்கு? ஃபர்ஸ்ட் டைரக்டா நம்ம அப்படி இல்ல டைரக்டா அப்படி செய்யறது இல்லை. தேவன் அதுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அதுல என்ன நன்மை இருக்குன்றது மோசேக்கு ஆரோனுக்கு புரியாது. ஒருவேளை நம்ம அவசரத்துக்கு நம்ம நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் அதுல ஒரு விஷயத்தை கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென். பார்வோனும் எகிப்தியரும் தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் பார்வோனுக்கும் சில விஷயங்கள் என்ன செய்யறாரு? வாய்ப்பு தரார். எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு விடுதலை வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் உடனே அவனை காலி பண்ணணும்னு கர்த்தர் நினைக்கிறது இல்ல. அவனுக்கும் ஒரு மனம் திரும்புதல் வாய்ப்பு தரார். பார்வோனே, நீ உடனே கீழ்ப்படிந்தால் எகிப்தியருக்கு விடுதலை மட்டும் கிடைக்கும். நீ கீழ்ப்படியாமல் போனால் உனக்கும் பாதிப்பு என்ன செய்யுது? அப்படிதானே? கர்த்தர் வாய்ப்பு தரார்ல, அவர் கிருபை உள்ள தேவன் தானே. இஸ்ரவேல் உனக்கு விடுதலை தருவேன், ஆனா அதே நேரத்துல அவனுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் செய்ய விரும்புறேன். அவனுக்கு வாய்ப்பு தர்றேன். உன்னை விடுதலை ஆக்கி விட்டால் உனக்கு விடுதலை, அவன் விடுதலை ஆக்கல அப்படின்னா கீழ்ப்படியலன்னா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பாதிப்பு ஏற்படுது. எடுத்த உடனே பாதிப்பை கொடுக்கிற தேவன் அல்ல, அது எடுத்த உடனே ஒருத்தரை தண்டிக்கிற தேவன் அல்ல. அவர் கிருபையை கொடுத்து வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. வாய்ப்புகளை பயன்படுத்தாத போதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறாரு. சின்ன வாத, அப்புறம் பெரிய பெரிய வாத, கடைசியில தலைப்பொழிச்சங்கார். ஒருவேளை பார்வன் முதல்ல கீழ்ப்படிஞ்சிருந்தார், அநேகர் அவன் இழந்திருக்க மாட்டான். அங்கே செங்கடலில் தம் வீரர்கள் இழந்திருக்க மாட்டான். கீழ்ப்படியாமை சில இழப்புகள் அவனுக்கு கொண்டு வந்துருச்சு. அப்ப தேவன் பொறுமையா செய்யற சில விஷயம் நன்மைக்கு தான் செய்யறார். ஆண்டவர் நன்மைக்கு தான் செய்யறார். நான் உன்னை நினைச்சு இப்படிதான் செய்யணும்னு ஒரு படம் வரைஞ்சு ஆண்டவர்கிட்ட காமிக்க மாட்டேன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யட்டும். அவர் சரியாக செய்கிற தேவன், நியாயமாய் செய்கிற தேவன். கர்த்தர் செய்வாராக. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். ஆனா ஆண்டவர் என் மூலமாகவோ அவர் மூலமாகவோ காரியங்களை செய்வார். சில நேரங்கள்ல நாம் செய்கிற கிரியைகளிலே அற்புதம் நடக்கும். சில நேரம் நாம் செஞ்சும் நடக்கலன்னா அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. ஆனா எப்படியும் விடுதலை உண்டு. ஆனால் கர்த்தர் வார்த்தையின்படி நாம் செய்வோம். இந்த புதிய வருஷத்துல 2021 தேவனுடைய வார்த்தையின்படி செய்வோம். சில நாள் பொறுமையா இருப்போம். கர்த்தர் நம்ம நடத்துவார். சத்துருக்களை துரத்துறாராம். மூணாவது, நமக்கு நேரம் முடிஞ்சிச்சு, அதனால நான் அதை சொல்லி முடிக்கிற. மூன்றாவது, தேவன் சத்துருக்களை என்ன செய்கிறார்? துரத்தி விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 34:11 நான் கட்டளையிட்டிருக்கிறதை கைக்கொள், எமோரியனையும் கானானியரையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புத்தகம் 30 வாசிக்கிற போது அங்கே சவுல் அந்த ஆகாகை அழித்து போட கத்து சொல்றாங்க. சிலர் சத்துருக்களை விட்டு வைப்பதனால இஸ்ரவேல் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. தேவன் சத்துருக்களை துரத்துகிறார். 4வது சொல்றாரு, சத்துருக்களை என்ன பண்ண? அழித்து போட்டிருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில கொடுக்கிறார். 2 விதமா சொல்லியிருக்கு. நான் சத்துருக்களை துரத்தி விடுறேன்றார். 2வது அவர்களை 27 வசனம் அப்படி சொல்லுது, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி, உனக்கு முன்னின்று அவரே சத்துருக்களை என்ன பண்றாரா? துரத்துறாரு. அதை உடனே செய்ய முடியாது, நானே துரத்துறேன். ஆனா இன்னொன்னு, ஆமென், நீ சத்துருக்களை அழிக்க வேண்டியது இருக்கு. அந்த வசனத்துல அப்படிதான் இருக்கு. அவர் உங்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். சத்துருக்களை அவர் துரத்தின பிறகு நாம சத்துருவை அழிக்கணும். 2 வித்தியாசமா தெரியுது இல்ல? அவர் துரத்த வேண்டிய சத்துருக்களை அவர் துரத்திடுவார், நமக்கு எதிரானவர்களை. ஆனா இன்னொன்னு, அழித்து போட வேண்டியது இருக்குல்ல, அது நம்ம தான் நான் செய்யறது இல்லை. நமக்கு வெளியே இருந்து வருகிற சத்துருக்களை அவர் துரத்துகிறார். நமக்கு உள்ளே இருக்கிற சத்துருக்கள் நாம தான் என்ன செய்யணும்? அழிக்கணும். வேதவசனத்தில் அடிக்கிறோம். கொலோசியர் 3:5 உங்கள் அவயவங்களும் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளாகிய உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். நமக்கு வெளியே நிறைய சத்துரு இருக்கு, அது அவர் துரத்துறாரு. ஆனா நமக்குள்ளே சத்துரு இருக்கு. எது? விபச்சாரம், அசுத்தம், விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனை,
பாவ இச்சைகள், நம்ம சரீரமே நமக்கு சில சத்துருவா என்ன செய்யுது, மாறுது. அப்போ தேவனை விட்டு நம்ம பிரிக்கிற விஷயம் கூட சத்துருவா தான் வருது. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத காரியமே நமக்கு சத்துருவா மாறியது இல்லை. ஆமென். சிம்சோனை வீழ்த்தினது யார்? சிம்சோன் அழிவுக்கு காரணம் என்ன? யார் அவனை அழித்தது? யோசிச்சு பாருங்க. அப்படி பெலிஸ்தியர் தான் நமக்கு சொல்ல தோணுது. ஆனா உண்மையா பெலிஸ்தரான்னு யோசிக்கணும்ல. இல்ல, பதில், உண்மையான பதில் என்ன? சிம்சோனுடைய அழிவுக்கு யார் காரணம் அப்படின்னா ரெண்டு பதில் இருக்கு. அவனுக்கு கொன்னது பெலிஸ்தியர் தான். ஆனா சும்மா பெலிஸ்தியர் கொன்னா இல்ல, அவனுடைய உண்மையான சத்துரு யாரு? பெலிஸ்தியனா இல்லை என்றால் அவன் இச்சையா? அப்ப உண்மையான எதிரி யாரு? தேவனாகிய கர்த்தர் பெலிஸ்தியரை அவரே துரத்துவார். ஆனால் சிம்சோனே, உனக்குள்ளே ஒரு சத்துரு இருக்கானே, மாம்ச இச்சை. சிம்சோனை உன்னை அழித்து போடுகிற அந்த சத்துருவை யார் துரத்துவது? பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்புகிற சிம்சோனை, உனக்கு எதிராக எழும்புகிற அமலேக்கியரையும் பெலிஸ்தியரையும் கர்த்தர் துரத்துவார். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஒரு சத்துரு இருக்கிறானே, இச்சை, மோகம், அவை அசுத்த எண்ணங்கள், சிந்தைகள், இவைகளை எல்லாம் நீதான் துரத்த வேண்டும், நீதான் அழிக்க வேண்டும். ரொம்ப பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றார், அவைகளை அழித்து போடுங்கள். இதை துரத்துறதல்ல, அழிச்சிரு. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவின் சிலுவையில் நான் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறேன். ரோம புஸ்தகம் 8:13 ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சிம்சோனுடைய உண்மையான எதிரி பெலிஸ்தியர் அல்ல. உண்மையான அவனுடைய சத்துரு, அவனுடைய எதிரி, அவனை அழித்தது என்னவென்றால் அவனுடைய மாம்சமே அவனுக்கு சத்துருவாயிருந்தது. தன் மாம்சிக எண்ணத்தை, மாம்சிக அவயவங்களை, அழிவுக்கான பாவத்திற்கான அவயவங்களை அழித்து போடாததுனாலே, அதை வளர விட்டதுனாலே அதுவே அவனை அழித்து போடும். நான் சொல்வேன், பெலிஸ்தியர் அல்ல சிம்சோனை அழித்தது, அவனுடைய மாம்ச எண்ணங்களை அவனை அழித்தது. அதனால கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எதிராக வெளியிருந்து வரானே பெலிஸ்தியர், அமலேக்கியன், அவனை போற நான் துரத்துறேன். ஒரே ஒரு வண்டு போதும், ஒரே ஒரு தூதனை கொண்டு நான் எல்லாத்தையும் துரத்திடுவேன். ஆனா சிம்சோனே, நீ உனக்குள்ள இருக்கிறதான சத்துருவை நீ தான் அழித்து போடணும். கர்த்தர் சொல்ற, நமக்குள்ள இருக்கிற அந்த சத்துருவை நாம் அழித்து போடாத வரைக்கும் பெலிஸ்தியனும் அமலேக்கியனும் கூட நம்மை அழிப்பதற்கு ரொம்ப காலம் பிடிக்கிறது இல்லை. இந்த சாயங்கால வேளை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார், ஆதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று வேதம் சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண கண்களை மூடி இந்த நாளிலே, ஓ பிரைஸ் காட், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே, மேலான கிருபைக்காக நன்றி. ஓ, ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் சமூகத்துல அப்படியே ஒப்பு கொடுத்து, இந்த புது வருஷத்துல நான் அழித்து போட வேண்டிய சத்துரு, எனக்குள்ளே இருந்து வருகிற ஒரு சத்துரு, எனக்கு வெளியே இருந்து வருகிற சத்துரு, எனக்குள்ளே இருந்து வருகிற அந்த மாம்சத்தில் வருகிற சத்துருவை நானே அழித்து போட வேண்டும். அப்பொழுது எனக்கு வெளியே இருந்து வருகிற சத்துருக்களை அவர் துரத்தி போடுவார். உனக்கு எதிராக எழுதுறானா, உனக்கு குழி தோன்றானா, உன்னை வஞ்சிக்க நினைக்கிறானா, உனக்கு விரோதமாக எழுதி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குபடி திட்டமிடுகிறானா, துரு ஆலோசனைகள், சதி திட்டங்கள், மனதில் செய்யப்படுகிறதான அந்த ரங்கத்தில் செய்யப்படுகிற பல சூழ்ச்சிகள் எல்லாம் கர்த்தர் அழிச்சிருவார், அவர் துரத்திடுவார். உனக்குள்ளே இருந்து எழுப்பி உன்னை அழிக்க பார்க்கிற மாம்ச எண்ணங்களை, ஒரு சிந்தைகளை இந்த புத்தாண்டில அதை அழிச்சு போடும் மகளே, அதை அழிச்சு போடு சகோதரா. தீய எண்ணங்களை அழிச்சு போட்டுருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக 1000 10,000 பேர் எழுப்பினாலும் அதோட அணுகாம காக்கிற ஆண்டவர் இருக்காரு. ஹல்லேலூயா. உனக்கு எதிர என்ன பிரச்சனை வந்தாலும் அதை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். உனக்குள்ளே இருந்து வருகிற ஒரு சத்துருவை அவர் டச் பண்றது இல்ல, அதை நீ தான் அழிக்கணும். ஹல்லேலூயா. அவர் எடுத்து போடுறது இல்ல, அவர் எடுத்து போடுறது இல்ல, நீ அதை அழிக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்குள்ளே வருகிற அந்த சத்துருவை நீ அழித்து போட்டால், உனக்கு வெளியே இருக்கிற சத்துருவை அவர் துரத்துகிறது மட்டுமல்ல, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமா இருப்பார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமா இருக்கும்.
இந்த ஆண்டு முழுவதும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவும் வெற்றியுள்ள வாழ்வுமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு, உங்க சித்தத்தின்படி செய்வதற்கு எங்களை பழக்க வைங்க ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி கைப்பிடித்து நடத்துங்க. இன்னைக்கு நாங்க கேட்ட வசனம் பசுத்த ஆவியார் தீர்க்கதரிசனமா எங்களோட பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நன்றியோடு எங்களை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்து கடந்த ஆண்டுகள்ல நாங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சு செய்ய முடியலையோ இந்த வருஷத்துல செய்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஒரு வெற்றியுள்ள வாழ்வு எங்களுக்கு தாங்கப்பா. அற்புதமா எங்களை நடத்துங்க ஆண்டவரே. வேலைகள்ல, வருமானங்கள்ல ஆண்டவரே, எதிர்காலங்கள்ல, படிப்புல, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, சகல போக்குவரத்து பிரயாணங்கள்ல தேவக்கரம் கூட இருக்கும்படியாக உடைய சமூகத்தை நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இந்த ஒத்தாசை உண்டாகட்டும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படணும். உருமாறிய கொரோனா வைரஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அழிக்கப்பட்டு முழு உலகத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். பயங்களை மாற்றி போடுங்கப்பா. பயங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவனுடைய கரம் இருக்கட்டும் ஐயா. ஜனங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த பள்ளி நிர்வாகத்தை கூட ஆசீர்வதியும் ஆண்டவரே. நடத்தும்படி கெஞ்சி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சமாதானத்திற்பட்டும் ஆண்டவரே. கத்திற்கு தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.